ப்ரூஸ்லி தன்னுடைய ஒழுக்கத்துக்காக ரொம்பவே பாராட்டப்பட்டவர். Be water, my friend. இது அவருடைய ஒரு பாப்புலரான தத்துவம். ஒரு மனுஷன் சாதிக்கணும்னு நினச்சிட்டா தண்ணி மாதிரி இருக்கணும். நீரோட்டம் எப்படி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இலக்கை நோக்கி ஓடுதோ சாதிக்க நினைக்கிறவனும் அப்படி இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா ப்ரூஸ்லி கிட்ட சில விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். அவர் தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார். நாமெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவோம், அதோட பேசிக்ஸை விட்டுருவோம். நான் தான் இப்போ அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேனே, நான் எதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு ப்ரூஸ்லி நினைக்கவே மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து என்ன கற்றுக்கிட்டாரோ அதை கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். தினமும் புதுசாக ஒருத்தனை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட ஒரே விஷயத்த 10,000 தடவை அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் தான் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அந்த ப்ராக்டிஸோட ரிசல்ட் தான் இந்த ஃபோட்டோ. அவர் மற்ற நடிகர்கள் மாதிரி உடம்புக்கு மட்டும் எஃபோர்ட் போடாமல் மூளைக்கும் எஃபோர்ட் போட்டார். அவர் ஃபிலாசபி, சயின்ஸு, பாடி மெக்கானிசம், சினிமான்னு ஏகப்பட்ட புத்தகங்களை தினமும் 1 மணி நேரமாச்சும் வாசிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுருந்துருக்கிறாரு. உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது, இதுலேயும் தன்னுடைய ஆர்வத்தை அவர் செலுத்தியிருக்கிறாரு. அவருடைய வெற்றிக்கு ஒரு 3 காரணம் சொல்லலாம். கன்சிஸ்டன்சி, என்ன ஆனாலும் சரி என் வேலையை நான் செய்வேன், நாள் தவறாமல் அது நடக்கும் அப்படின்னு செஞ்சார். 2, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட், தன்னைத்தானே தினமும் ஜெயிக்கிறவன் தான் உண்மையான வீரன்னு அவர் நம்பினார். 3, கிராஸ் டிசிப்ளின் லேர்னிங், உடம்பு, மனசு, மூளை அப்படி எல்லா பக்கமும் தன்னுடைய அறிவை வளர்த்துருக்கிறாரு. அவரை போல நீங்களும் சாதிக்கணும், அவரை போல ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் சொல்றது ஒன்னே ஒன்று தான், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட்.